வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம OPPO A54 அப்படிங்கிற ஒரு மொபைலில் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அது உள்ளே போனீங்க அப்படின்னா பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு கடைசியாக இருக்குது. ஸோ அதிலே ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 4 ஆப்ஷன் காட்டுது. ஸோ அந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒன் பை ஒன்னாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக இருக்கிறது எரேஸ் ஆல் டேட்டா. ஸோ அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பின் நம்பர் கேட்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய மொபைலில் பேட்ரி ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பேட்ரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 49% காமிக்குது. அட்லீஸ்ட் ஒரு 80% வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட் ஃபேக்ட்ரி ரீசெட்லாம் கொடுங்க. பட் நான் வந்து இந்த 49%லேயே நான் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்க போகிறேன். எது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதை ட்ரையல் பார்க்காதீங்க. பேட்ரி பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு கொடுங்க. மினிமம் ஒரு 80% வச்சுங்க. ஸோ இப்போ எரேஸ் ஆல் டேட்டா கொடுக்குறேன். ஸோ அதில் பின் நம்பரும் கொடுக்க போகிறேன். ஸோ பின் நம்பர் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் எரேஸ் டேட்டான்னு கேட்குது. திரும்பவும் எகெயின் எரேஸ் டேட்டா கேட்குது. ஸோ கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உங்கள் மொபைலில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணி அவுட் ஆஃப் த பாக்ஸ் மொபைல் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு புதிய மொபைல் ஃபீலிங்கில் கொண்டாந்து கொடுத்துரும். ஸோ இந்த மொபைல் கிட்டத்தட்ட எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம் எரேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எரேஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார்மேட்டிங் ப்ராசஸ் வெகு விரைவில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதோ ஒரு விளக்கு எரிகிற மாதிரி ஏதோ ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ இது எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே காமிக்கும்னு தெரில. ஸோ மெயினாக நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணும்போது பவர் பட்டனோ இல்லை வால்யூம் பட்டனோ எதையுமே ப்ரெஸ் பண்ணாதீங்க. மொபைலில் அப்படியே தனியாக ஒரு பிளேஸில் வச்சுருங்க. ஸோ இந்த OPPO A54 அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் அப்படிங்கிறதுனால ரொம்பவே டைம் எடுக்குது. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்னு தெரியல. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங் டைம் எடுத்து அதுக்கப்புறமா ரீபூட் ஆகுது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பூட்டப் எப்படி செட்டப் பண்ணுறோமோ அதே மாதிரியே செட்டப் பண்ண வேண்டியதான். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்தவங்க, தேவையில்லாத டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் படித்து பாருங்கள். ஸோ இந்த கூகுள் சர்வீஸ் எல்லாமே நீங்கள் அக்செப்ட் கொடுத்தா தான் உள்ளே போகும். ஸோ அதில் நீங்கள் எதுவும் டிசேபிள் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டு பூட்டப்பில் நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரெகக்னைஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு தேவையில்லைன்னு எதெல்லாம் தோணுதோ அது எதுவுமே கொடுக்காதீங்க. ரொம்ப அவசியம் தேவை அப்படின்னா மட்டுமே அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ பூட்டப் ஆனதுக்கப்புறம் கலர் OS அப்படின்னு காமிக்குது. ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மேட் அடித்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த 64 GBயில் நமக்கு எவ்வளோ ரிமைனிங் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ 64 GBயில் பார்த்தீங்கன்னா 49.4 GB அவைலபிள் அப்படின்னு காமிக்குது. ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ளோட்வேர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஸோ வச்ச உடனே அன்லாக் ஆகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஸோ அதனால் சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் அன்லாக் ஆகும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.